உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மாட்டுச் சாணத்தில் பூந்தொட்டி செஞ்சு அசைச்சிட்டு இருக்க திரும்பிகளை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் எல்லா ஸ்கூலுக்குமே லீவ் விட்டாங்க, எல்லா காலேஜும் லீவ் விட்டாங்க. அப்போ ஸ்கூல் பசங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறப்ப ஆன்லைன் கிளாஸு அப்படிங்கிற பேரில் இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த படிப்பு டைம் போக மீதி டைமில் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் சாதிக்கிறது வயசும் கிடையாது, நேரமும் தடையிலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கு. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே செடி நடுறப்ப செடி இது பண்ணுறப்ப கீழே பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ கொடுத்துருப்போம். நம்ம அந்த பிளாஸ்டிக் பேப்பர் பிச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், செடியை நடுவோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிளாஸ்டிக் பார்க்குறப்ப எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் அது மாற்று வீடியோ கண்டுபிடிச்சி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாட்டு சாணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பூத்தொட்டி செஞ்சுருக்காங்க. இந்த பூத்தொட்டி நடுறப்ப அந்த சாணியோடு சேர்த்து உள்ள நடலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிய இந்த சிறுமிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. இந்த கண்டுபிடிச்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சிறுமிகள் தான். அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரண் ரூபான்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க பேர் மணிவாசிகி. 2 பேர் தான் இந்த ஒரு அரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த கண்டுபிடிப்பை மேலே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒவ்வொரு டைம் செடி நடுறப்பையும் மனசு உறுத்திருக்கு. என்னடா இது, இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம செடி நடுறோமே, அது மண்ணுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஊரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவங்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள சொக்கலாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க. இதில் மணிவாசிக்கும் கிரண் ரூபாவும் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் கிரண் ரூபா படிச்சுட்டு வராங்க, 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மணிவாசிக்கு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இயற்கை மேலே ரொம்ப ஆர்வம். அதாவது கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஒழிச்சாகணும், பிளாஸ்டிக் உலகத்தில் இருக்கவே கூடாது, அந்த மாதிரி ரொம்ப தீவிர ஆர்வம் உள்ளவங்க. இதில் கிரண் ரூபாவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா தற்சார்பியல் வாழ்வியலுக்காக ஒரு உணவு காட்டியே, அதாவது தன்னை சார்ந்த ஒரு பொருளாதாரம் சொல்லுவோம், தன்னை சார்ந்த ஒரு பொருளாதாரத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உணவு காட்டியே அமைச்சிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் இது. இதில் பார்த்தீங்கன்னா கிரண் ரூபா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறதால என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் முடிப்பாங்க, மிஸ் நடத்துவாங்க, அதை ஹோம்ஒர்க் செய்யணும், இந்த மாதிரி சில அவங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. இந்த டைமில் அவங்க கரோனா லீவ் ஒரு நல்லபடியாக மாற்றணும், ஒரு உந்து சக்தியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவங்களுக்கு தோணியிருக்கு, இந்த ஒரு மாட்டுச்சாணத்தில் பூந்தொட்டி செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு கனவு வந்துச்சு. எப்படி ஐன்ஸ்டைன் டக்குன்னு ஒரு இன்வென்ஷன் பண்ணுவார், அதே போல் இவங்களும் சடனாக யோசிக்கிறப்ப ஒரு மாற்று கருத்தாக இந்த விஷயத்தை பண்ணால் என்ன, யாருமே பண்ணல, நம்ம பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ வந்த அந்த ஐடியா தான் இந்த மாட்டுச்சாணத்தில் பூந்தொட்டி தயாரிக்கிறது. எல்லாமே செஞ்சுருக்காங்க. சரிப்பா, செஞ்சு என்ன சாதிச்சாங்க அப்படின்னு கேட்டால் சாதிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சில காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பொருளை அதாவது இந்த மாட்டு சாணத்தால் செஞ்ச பூந்தொட்டியை கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதே பெரிய விஷயந்தான். இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸாக கேட்டால், அவங்க 2 பேருமே ரொம்ப நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க 2 கேர்ள்ஸுமே. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் தீமை, பிளாஸ்டிக் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதை கடைபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி அதை பயன்படுத்தாமல் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடமாக இவங்க பிளாஸ்டிக் பயன்படுத்ததே கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாமல் சரி நம்ம தான் பிளாஸ்டிக் பயன்படுத்தலை, நம்ம ஊரை செழிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ டைமில் போய் என்ன பண்ணுறாங்க, மரம்லாம் நட்டு ஊரை செழுமைப்படுத்துகிறாங்க. அதுபோல் இவங்களுக்கு சலைச்சவர் யார் இல்லைன்னு கேட்டால் அவங்க அண்ணன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவரை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அவர் உணவு காட்டியே உருவாக்கியிருக்காரு, அப்போ நம்ம அவருக்கு இருந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இது போல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு வகையில் கான்செப்ட் தான் இந்த பூந்தொட்டி உருவாக்குறது. எப்படி இந்த பூந்தொட்டியை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க, மாட்டு சாணி எடுத்துக்கிறாங்க, செம்மண் எடுத்துக்கிறாங்க, 2த்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சு ஒரு குழஞ்சி என்ன பண்ணுறாங்க, எந்த சைஸுக்கு வேணுமோ, அதாவது இவங்க ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா சைஸு, ஸ்மால் சின்ன டம்ளர்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய மரத்தொட்டி, மரம் வைக்கிற செடி அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த பூந்தொட்டியை ரெடி பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு எந்த அச்சு, மரக்காய் அச்சு சொல்லும் பார்த்தீங்களா,